ரொம்ப நன்றி. உங்களுடைய 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 எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். என்கிட்ட இருக்கு, நான் என்னுடைய வாழ்க்கையில சந்திச்சது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதில் வந்து கற்பனை இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் சொந்தக்காரங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அதில் ஒரு எனக்கு ஒரு நல்லது யாரும் வரணும் இல்லை. நீங்கள் இதெல்லாம் உங்ககிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் வாங்கி சொன்னேன். இது எல்லாமே நீங்கள் நல்லா இருக்கணும், வாடிக்கையாளர்கள் நல்லா இருக்கும். முதல்ல என்னை பொறுத்தவரை வாடிக்கையாளர் தாங்க கடவுள். அவங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் நாங்கள் நல்லா இருக்கணும். இன்னைக்கு வந்து பணத்தினால இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஏமாற்றம் தான். நீ நிறைய பேர் எதை தின்னா பித்தம் தீரும் அப்படின்னு தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. அப்படிதான் வாழ்க்கையில் இருக்காங்க. இன்னைக்கு அடுத்த கிரக சேர்க்கை சந்திரன் சுக்கிரன். சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை இருந்ததுன்னா வீட்டில் 2 பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த பெண்களுக்குள்ள சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன காரணமே தெரியாது. சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை இருந்ததுன்னா அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பசுமாடு வளர்த்த குடும்பமாக இருக்கும். அவங்களுடைய குடும்பத்தில் பசுமாடு வளர்த்துருப்பாங்க. பசுமாடு வளர்த்த குடும்பம். அவங்க குடும்பத்தில் வந்து பசுமாட்டை வாங்கி அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அடிமாட்டு ரேட்டுக்கு விற்றுருப்பாங்க. ஒரு பசுமாடு வாங்குறாங்க, ஒரு 3000 ஒரு 30,000 ரூபாய்க்கு வாங்குறா வச்சுருப்பாங்க. அது எவ்வளோ விலைன்னது எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் நம்ம பண்ணுறது இல்லை. ஒரு 30,000க்கு வாங்குறாங்க வச்சுங்க. அதை என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க முன்னோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, 15,000 ரூபாய்க்கு ரேட்டுக்கு விற்றுருப்பாங்க. 30,000க்கு வாங்கி 15,000 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு பசுமாட்டை வாங்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பராமரிக்கக்கூடிய செலவு நீங்கள் தான் பார்த்துக்கணும். பராமரிக்கிறது நீங்கள் தான் பார்த்துக்கணும். இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை இருந்ததுன்னா மன வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை சந்திக்காமல் அவங்க லைஃப் ஓடுறதில்லை. சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை இருந்ததுன்னா மன வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை கொடுக்குது. மன வாழ்க்கையில் ஒரு போராட்டம், ஒரு கசப்பை கொடுக்குறது. அதனால வந்து சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை இருந்ததுன்னா அது கொஞ்சம் மெயினாக பார்த்துங்க. வீட்டில் வந்து அவங்க அம்மாக்கிட்டையும் சரி, நாளைக்கு வரக்கூடிய மனைவிகிட்டையும் சரி, சுக்கரன்னா சேலை புடவைங்க. அப்போ வந்து புடவைங்க ரொம்ப அதிகமாக வாங்குவாங்க. இவங்களால வந்து காசு சேமிக்கவும் முடியாது, மிச்சம் பண்ணவும் முடியாது, கணக்கு காட்டவும் முடியாது. இதெல்லாம் ரொம்ப கொடுக்குதான்னா கொடுத்துருக்கு. ஒரு ஜாதகத்தில் சந்தன சுக்கர சேர்க்கை இருந்ததுன்னா வீட்டில் வந்து 2 பேரும் இருந்தாலும் சரி, மாமியார் இருந்தாலும் சரி, மருமகளாம் சரி, சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஒத்துமைன்றது இருக்காது. ஒத்துமைன்றது இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை இருக்காது. இதுக்கு என்ன வழிபாடு பண்ணால் இதுக்கு எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சார் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு ஒரே வழிபாடு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் வழிபாடு தான். இதுக்கு ஒரே வழிபாடு பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சி அம்மன் வழிபாடு மட்டும்தான். இந்த காமாட்சி அம்மன் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து மாங்காடு காமாட்சி அம்மன் இருந்தாலும் சரி, காஞ்சி காமாட்சி அம்மன் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயில் இருந்தாலும் சரி, போயிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரே தடவை போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைக்கு போகணும், இல்லை வெள்ளிக்கிழமைக்கு போகணும். வெள்ளிக்கிழமைக்கு போயிட்டு வரணும். சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று பரணி பூரம் பூராடம். பரணி பூரம் பூராடம் உங்கள் வீட்டில் என்னென்ன ராசி லக்கணம் இருக்குன்னு எல்லாமே சொல்லலாம். சொல்ல முடியாது, ஜோதிடத்தில் சொல்ல முடியாதுன்றது ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம லைஃபே ஜோதிடத்து மூலமாக தான் நடக்குது. அது எந்த காலகட்டம் நடக்கும். இப்போது நம்ம ஒரு இடத்துல மலையில் போயிட்டுருக்கோம், மழை கொட்டுது. எந்த இடத்துல பள்ளம் இருக்குது, எந்த இடத்துல பிரேக் போடணும், எந்த இடத்துல நம்ம கீழே வருவோம்னு தெரியாது. ஏன்னா மலையில் சறுக்கிறோம். அப்போ ஜோதிடம் எதுக்கு பார்க்குறோம் கேள்வி வரும். உங்கள் லைஃப்பில் எந்தெந்த இடத்துல நீங்கள் ஸ்லோ பண்ணி போகலாம், லைஃப்பில் எப்படி கொண்டு போகலாம். இப்போ நாளைக்கு மேரேஜ் பண்ணுறீங்க, மேரேஜ் லைஃப் எப்போ எந்தெந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்தால் எப்படி நீங்கள் சமாளிக்கணும், அதுக்கு தாங்க ஜோதிடம். வேறு எதுக்குமே ஜோதிடம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நாளைக்கு நான் அந்த சொந்த தொழில் பண்ணுறேன், அந்த சொந்த தொழில் நான் ஜெயிப்பேன். இல்லைன்னா நான் வந்து நாளைக்கு எல்லாமே கொடுத்து வந்து சீட்டாட்டம் எல்லாமே வந்து நாளைக்கு லாஸ் ஆகி உட்காந்துருப்பேன். அதுதான் ஜோதிடம். ஜோதிடம்ன்றது சில பேர் என்ன நினைக்கிறாங்க, தப்பாக நினைக்கிறாங்க. ஜோதிடம் ஒரு அற்புதமானதுங்க, ஒரு புனிதமான தொழில். அப்பேற்பட்ட ஒரு தொழிலில் இன்னைக்கு கஷ்டமாகுது. பரிகாரத்தினால இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு வந்து எந்திரம் வச்சா இல்லை சரியாயிருமா? எந்திரம் நான் எங்கள் வீட்டில் கூட 10 எந்திரம் இருக்குது, ஒன்றும் வேலை செய்யலை. அதெல்லாம் பார்த்துட்டேன். என் வாடிக்கையில் எந்திரம் அதெல்லாம் நான் ஒன்று ரெஃபர் பண்ணவே மாட்டேன். இது வரைக்கும் நான் யாருக்குமே ரெஃபர் பண்ணதே கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு நிமிஷங்க. அதெல்லாம் யாருக்குமே எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் நீங்கள் நல்லா இருங்க, வழிபாடு பண்ணுங்க, தீபம் போடுங்க, பிரார்த்தனை பண்ணுங்கன்னு தான் சொல்லுங்கள். இனி கூட நிறைய பேர் கேட்பாங்க, சார் பரிகாரத்தினால எப்படி எல்லாத்தையும் மாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரிங்க காமாட்சி அம்மன் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை போங்க.
உங்களால் முடிஞ்சால் மாதம் மாதம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு எத்தனை கிரக சேர்க்கை இருந்தாலும், எத்தனை கிரக சேர்க்கை என்ன பாதிக்குது சார், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும், நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு வாழ்நாள் முழுவதும் இதை பண்ணணும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்சது ஏதாவது வாங்கி கொடுங்க. ஒரு 2 வாழைப்பழம், முடிஞ்ச அருகம்புல். பசுமாட்டுக்கு நீங்கள் அருகம்புல் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கர்மாலாம் அடித்து துவம்சம் பண்ணிடும். நான் 2 வருஷமாக கொடுத்துட்ருக்கேன். பசுமாட்டுக்கு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் உணவு கொடுக்குறீங்களோ உங்களுடைய சுய சம்பாதியத்திலேருந்து எடுத்து கொடுக்கணும். அதுதான் முக்கியம். நான் எங்கள் அப்பா கிட்ட எடுத்து கொடுத்தேன், எங்கள் அம்மா இதில் எடுத்து கொடுத்தேன்னு வேலை செய்யாது. அவங்களுக்கு தான் புண்ணியம் போகும். பசுமாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு நேராக போய் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கடி சாப்பிடக்கூடாது. கொடுத்தீங்கன்னா வேலை செய்யாது. பசுமாட்டுக்கு நான் மாதம் உணவு கொடுக்குறேங்க. என் லைஃப் நல்லா இருக்கணுமா கேட்டால் 100% நல்லா இருக்குங்க. இன்னைக்கு பசுமாட்டு என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் கொடுக்குற முதல் படிகாரம் பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க. நீங்கள் வந்து 1000 ரூபா செலவு பண்ணி கொடுக்க வேணும். 2 வாழைப்பழம் உங்கள் கையால், சார் என்னால் வாரம் கொடுக்க முடியும், கொடுங்க, பிரச்சனையே இல்லை. நீங்கள் பிறந்த கிழமை அன்றைக்கி வாங்கி கொடுங்க. நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு பசுமாட்டுக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அந்த உயரத்தை நீங்கள் சந்திப்பீங்க. உங்களுக்கு இப்போ நான் சொந்தம் பற்றியில் கண்டம் தாம்பரத்தில் எங்கள் அம்மா நான் வண்டியில் போகும்போது அதெல்லாம் இந்த பசுமாடு தான். அவங்களுடைய அணுகிற பசுமாடுக்கு தான் நான் உணவு கொடுத்துட்டு வரேன். பசுமாட்டுக்கு சார் என்னால் ஜென்ம நட்சத்திரம் கொடுக்க முடியல சார், மிஸ் ஆகி போச்சு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு என்னால் பண்ண முடியல சார், என்னால் தர்ப்பணம் கொடுக்க முடியல, தர்ப்பணம் மிஸ் ஆகி போச்சு. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, அமாவாசை அன்னைக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இதே மாதிரி தான் பசுமாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது வெல்லம் வாங்கிக்கிங்க. வெல்லம் பசுமாட்டுக்கு வெல்லம் தான். வெல்லத்தை நல்லா தூள் பண்ணி கொஞ்சோண்டு லைட் அரிசி மாவு போட்டுக்குங்க. கொஞ்சம் லைட் அரிசி மாவு போட்டு மெயினாக வாழைப்பழம் கலந்துங்க. வெல்லம், கொஞ்சம் லைட் அரிசி மாவு, வாழைப்பழம், இந்த 3 ஒன்றா கலந்து பசுக்கு ஊட்டி விடுங்க. ஊட்டி விடுமா முட்டுமானா எல்லா மாடும் முட்டாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோசாலை இருந்ததுன்னா கோமடம் இருந்ததுன்னா எல்லா மாட்டுக்கும் கொடுங்க. நான் அப்படி தான் பண்ணிட்டு வரேன். அமாவாசை அன்னைக்கு போயிட்டு இந்த எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, சில சமயம் 2-3 அமாவாசை மிஸ் ஆகும், கோயிலுக்கு போயிடுவேன். அப்போதைக்கு சொல்ல பண்ண முடியாது. அப்போ எங்கள் வீட்டு வாசலே டேரெக்டாக டெய்லி மாடு வரும், அங்கேயே பக்கெட்டில் வச்சுருவோம். எங்கள் வீட்டு வாசலில் டேரெக்டாக டெய்லி மாடு வந்துட்டு போவோம். நீங்கள் ஒரு தடவை வச்சுட்டிங்கன்னா டெய்லி வருங்க. உண்மையிலே உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஆபத்துலேருந்து உங்களை காப்பாற்றோட சக்தி யாரை கேட்டுக்கிட்டுன்னா நீங்கள் வழிபடக்கூடிய கோமாதா கிட்ட தான். அதனால தான் கோமாதா கிட்ட 33 தேவர்கள் இருக்கிறதா இன்றைக்கி சொல்கிறாங்க ஐதீகம். கோமாதாவை இன்னைக்கு தெய்வமாக வழிபாடுவாங்க. நீங்கள் நிறைய பேர் கோமாதாவே குலதெய்வமாக வழிபாடுறவங்க நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க. கோமாதா தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ நிறைய பேர் இருக்காங்க. சார் எனக்கு எவ்வளோ பிரச்சனை சார், நான் பார்த்துட்டேன் சார், எல்லாம் பரிகாரம் பண்ணி சார், நேராக கோமாதாக்கு உணவு கொடுங்க, கட்டாயம் ஜெயிப்பீங்க. ஓப்பனாக சொல்கிறேன். மெயின் அமாவாசை அன்னைக்கு பண்ணீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன கர்மா பண்ணீங்கன்னு தெரியாது, போன ஜென்மத்தில் என்ன பண்ணீங்கன்னு தெரியாது. அந்த கர்மா இந்த ஜென்மத்தில் படிப்படியாக குறைஞ்சிட்டு போகிறோம். அவ்வளோதான் பண்ண முடியும். படிப்படியாக குறையும். எனக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து அதை வந்து காப்பாற்றி கொடுக்கும். அதுதான் இந்த கோமாதா. நீங்கள் வந்து உங்கள் கையால் கொடுக்கும்போது உங்கள் முகத்தை அது பார்க்குது. நீங்கள் நல்லபடியாக வேண்டிங்க, அம்மா உன்னை நம்பி நான் கொடுக்குறேன், எனக்கு நல்லபடியாக எனக்கு நல்ல மாற்றத்தை கொடு. நீங்கள் போய் கோயிலுக்கு போகிறீங்கன்னா கடவுள்கிட்ட போய் எதுவுமே கேட்காதீங்க. நான் இந்த மாதிரி பிரச்சனை சந்தித்தவன் தான். கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு பிரார்த்தனை வைக்கிறீங்க, என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியும், உன்னை நான் வந்து வழிபடக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு, உன்னை வந்து கடைசி வரலும் வழிபடக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு, எனக்கு என்ன வேணுன்றது உனக்கு தெரியும், நீ பார்த்துக்க அப்படின்னு ஒப்படைச்சிருங்க. அதுதான் சரணாகதினா அதுதான். என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியும். ஏங்க நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்பா அம்மாவுக்கு தெரியும். பையனுக்கு எப்போ சேர்க்கணும், ஸ்கூல் சேர்க்கணும், பையனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும், எல்லாம் அப்பா அம்மாவுக்கு தெரியும் போது நம்மளை படித்த நம்ம தெய்வத்துக்கு தெரியாதா? சொல்கிறது புரியுதுங்களா? நம்மளை படித்த தெய்வத்துக்கு தெரியும்.
அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணுன்னாலும் முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாமல் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் நோ யூஸ். குலதெய்வம், ஏன்னா குலதெய்வம் மட்டும்தான். ஒரு கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க, வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கு போகிறீங்க, போகிற வழியில் உங்களை 2 பேர் உங்களை வந்து பார்க்குறாங்க. என்ன சொல்லுவாங்க, இவங்க யார் என்ன இதுன்னு எனக்கு தெரியலையாப்பா, இவன் வந்து எப்படி இருக்க என்ன எதுவும் கேட்டு போகிறான் அப்படி சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? சில பேர் நல்லா தெரிஞ்சிருக்கும், அவங்க அப்பாலாம் பெரிய ஆளுப்பா, அவங்க அம்மாலாம் ஒரு பெரிய லெவலில், அவங்க குடும்பமே ஒரு ஒரு ஜென்யூனான குடும்பம், அவங்க இன்றைக்கும் நல்லா பேர் சொல்கிற குடும்பமாக இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இதே வாய் தான் நல்லதும் சொல்லும் கெட்டதும் சொல்லும். அப்போ உங்கள் குலதெய்வம் மட்டும்தான். இந்த இடத்துக்கு போ, என் பையன் அங்கே வந்துட்டு இருக்கான், அவனை பார்க்க வந்துட்டு இருக்கான், அவனுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரைட்ஸ் யாருக்குன்னா குலதெய்வத்துக்கு மட்டும்தான் இருக்குது. குலதெய்வத்துக்கு மட்டும்தான் என் பையன் அவனை தேடி வந்துட்டு இருக்கான். நீங்கள் எந்த கோயில் வேணால் போங்க, பைரவர் கோயில் போங்க, ஆஞ்சநேயர் கோயில் போங்க. ஆஞ்சநேயரே மனசு வச்சா கூட பண்ண முடியாது, நேராக குலதெய்வம் சப்போர்ட் பண்ணணும். ஆஞ்சநேயரே மனசு வச்சா கூட உங்கள் குலதெய்வம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ஆஞ்சநேயரே செய்ய முடியும். இல்லைன்னா நான் போய் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போட்டேன், நான் பைரவருக்கு நான் தேங்காய் தீபம் போட்டேன்னு வேலை செய்யாது. உங்கள் குலதெய்வம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த பரிகாரம் வேலை செய்யும். உடனே டக்குன்னு கேட்கும், அவன் என் பையனுக்கு எதோ கேட்குறான் பொழுது, சரி அவனை பார்த்து பண்ணி கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட்ஸ் குலதெய்வத்துக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் குலதெய்வத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணாமன்னா தாராளமாக வழிபாடு பண்ணலாம். ஆனால் கோயிலுக்கு நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வரணும். குலதெய்வம்ன்றது நம்மளுடைய குலத்தவங்க வந்து நம்மளுக்கு தேடி வரமாட்டாங்களா? இப்போது ஒரு இடத்துக்கு மேரேஜ் ஆகி போயிட்டீங்க, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, அப்பா அம்மா ஒரு இடத்துல இருக்காங்க. அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, நம்மளை பார்க்க என் புள்ள வரமாட்டானா, என்னுடைய பேரன் பேத்தி வரமாட்டாங்களா, என்னுடைய மருமகள் வரமாட்டாங்களா, ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும். எல்லா அப்பா அம்மாவுக்கும் அந்த ஏக்கம் இருக்கும். என் பையன் ஃபாரின்ல இருக்கும், இன்னைக்கா இருந்தாலும் என்னை தேடி வருவான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பா அம்மா. இன்னைக்கு அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் வரும்போது பங்களா கொண்டு வரணும், காசு பண்ணணும். ஒரு போறீங்களா, அப்பா இருந்தாப்பா உங்களால் முடிஞ்சு என்னால் முடிஞ்சு வேஸ்டி ஒரு புடவை. அதுதான் இன்னைக்கு எல்லா அப்பா அம்மா நினைப்பாங்க. என் பையன் நல்லா இருக்கானா, என் பேரன் பேத்தி நல்லா இருக்காங்களா, அதுதான் எல்லா அப்பா அம்மா நினைப்பாங்க. அதே தான் குலதெய்வமும். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் தெய்வம் யாருன்னா குலதெய்வம் மட்டும்தான். அந்த குலதெய்வம் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்ற சூழ்ச்சமும் சொல்லிட்டேன். அது நீங்கள் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கங்க. கண்டுபிடிச்ச உடனே முதல் தடவையாக நீங்கள் போறீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு போயிட்டு வாங்க. அமாவாசை அன்னைக்கு போயிட்டு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நீ ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு மாற்றம் தெரியாது. என் குலதெய்வத்தை கனவுல கண்டுபிடிச்சி நான் முதல் தடவை அமாவாசை அன்னைக்கு போயிட்டு நீ ஒவ்வொன்றா மாற்றம் நடக்குது. அமாவாசை அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய உகந்த நாள். ஏன்னா உங்கள் முன்னோர்கள் ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறையாக இருக்கலாம், இந்த இடத்துல நின்று வழிபாடு பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நின்று வழிபாடு பண்ணும்போது அது அந்த இதெல்லாம் கொடுக்கும். அதாவது உங்களுடைய வம்சம், என்னோட தாத்தா, அதாவது உங்கள் தாத்தாவோ உங்களுக்கு யார் இருந்தாலும் இந்த இடத்துல நிற்கும் போது என்னுடைய புள்ள நல்லா இருக்கணும், என்னுடைய பேரன் நல்லா இருக்கணும், என்னுடைய வம்சம் நல்லா இருக்கணும்னா வேண்டுவாங்க. அந்த இந்த வைப்ரேஷன் எங்கே கிடைக்கும், உங்கள் குலதெய்வத்துக்கு கோயிலாம் மட்டும்தான் கிடைக்கும். ஆத்மாத்தமாக போய் தீபம் போட்டுவாங்க. தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு வசனம் சாத்திட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருவாங்க. குடுக்குன்னு போட்டு குடுக்குன்னு போட்டே வந்துடக்கூடாது. ஒரு 2 மணி நேரமாவது குலதெய்வ கோயிலில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய மனக்குறைகள்லாம் அங்கே சொல்லி அம்மாட்ட சொல்லி, ஒரு அப்பா அம்மா கிட்ட நீங்கள் எப்படி ஷேர் பண்ணுவீங்க, அம்மா எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குமா நல்லபடியாக பண்ணி உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி தான் உங்கள் குலதெய்வத்துக்கிட்டே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா கட்டாயம் நல்லது நடக்குங்க. நம்ம அடுத்த டாபிக் நம்ம போகலாம்.